ஆச்சாரியாரே, நாட்டின் இளவரசன் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஒரு ஆணையிடுகிறேன். ஆணையா? என்ன ஆணை துரியோதனா? தாங்கள் எக்காரணம் கொண்டும் யுத்த காலத்தில் பாண்டவர்களை கொல்லக்கூடாது. ஆனால் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இன்றைய யுத்தத்தில் நீங்கள் தர்மனை உயிரோடு சிறைபிடித்து வர வேண்டும். ஆம் ஆச்சாரியாரே, தர்மனை தாங்கள் யுத்தத்தில் கொல்ல வேண்டாம். ஆனால் அவனை சிறைபிடித்து எங்களிடம் இழுத்து வாருங்கள். நான் யுத்தத்தை அத்தோடு நிறுத்தி விடுகிறேன். எதிரியின் படையை நாசம் செய்வதை விட எதிரி நாட்டு அரசனை சிறைபிடிப்பதே யுத்த தந்திரங்களில் மேன்மையானது. அதை நான் இன்று நிறைவேற்றுகின்றேன். துரியோதனா, இன்றோடு யுத்தம் முடிந்தது என்று நினைத்துக்கொள். ஆச்சாரியார் கூறியது போல் நடந்தால் யாவருக்கும் மகிழ்ச்சிதான். துரோணரே, இதுவரை பிதாமகர் சந்தித்த நெருக்கடிகளை இனிமேல் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சேனாதிபதியாக பதவி ஏற்ற போதே நான் அத்தனைக்கும் ஆயத்தமாகிவிட்டேன். நடக்கட்டும். தருமனை கொல்ல வேண்டும் என்று எனக்கு நெருக்கடி கொடுக்காமல் அவனை சிறைபிடித்து வரும்படி சொன்னானே, அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியே. அரசே, 11ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. பீஷ்மர் இருந்த தலைமை சேனாதிபதி இடத்தில் துரோணாச்சாரியார் கம்பீரமாக இருக்கிறார். துரோணாச்சாரியாரை சேனாதிபதியாக நியமித்தது மிகவும் நல்ல முடிவு. குரு துரோணாச்சாரியார் கௌரவ சேனைக்கு கருட வியூகம் அமைத்து கொடுத்திருக்கிறார். பாண்டவ சேனை கிரௌஞ்ச வியூகம் அமைத்திருக்கிறார்கள். சஞ்சயா, கர்ணனின் நிலை என்ன? கர்ணன் மகாரதியாக நிற்கிறான். கர்ணனின் வரவால் கௌரவ சேனை பெரும் உற்சாகம் பெற்று கிளர்ந்து எழுந்துள்ளது. கர்ணனின் பலம் கௌரவ சேனைக்கு பெரும் பலம். ஆம் அரசே. சஞ்சயா, மாவீரன் கர்ணன் எங்கே, யாரோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான்? கர்ணன் விராட மன்னரோடு வாள் சண்டை செய்து கொண்டிருக்கிறான். கர்ணனிடம் தோல்வியுற்று ஓடுகிறார் விராட மன்னர். கர்ணனின் வீரமே வீரம். முதல் நாள் யுத்தத்திலேயே
தான் யார் என்பதை நிரூபித்து விட்டான் அங்க தேசத்து மன்னன் கர்ணன். உண்மைதான் அரசே. ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மகா யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று நான் யாரோடும் யுத்தம் செய்ய போவதில்லை. தேரை கர்ணன் இருக்கும் இடத்திற்கு செலுத்து. இளவரசே, ஒரு அவசர செய்தி. உடனே கோரு. இன்று துரோணாச்சாரியார் அரசர் தர்மரை சிறைபிடிப்பதாக சபதம் பூண்டிருக்கிறார். கிருஷ்ணா, துரோணாச்சாரியாரின் வில்லிற்கு இந்த அகிலமே கட்டுண்டு நிற்கும். நாம் உடனே அண்ணனை காப்பாற்றியாக வேண்டும். கிருஷ்ணா, உடனே துரோணாச்சாரியார் இருக்கும் திசையில் தேரை செலுத்து. செலுத்துகிறேன். தர்மா, என்னை தவறாக நினைக்காதே. உன்னை நான் சிறைபிடிக்கப் போகிறேன். குருவே, நான் இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது. துரோணாச்சாரியாரே, அர்ஜுனன் உங்களுடைய தலையாய சீடன் என்பதை உலகறிய பறைச்சாற்றி விட்டான். என்னுடைய மரணம் உங்களுடைய சீடனால் ஏற்பட்டதை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை யுத்தத்தில் வென்றுவிட்டு பிறகு தாங்கள் அண்ணனை சிறைப்பிடியுங்கள், பார்க்கலாம். யார்? என் பிரியத்திற்குரிய சீடன் அர்ஜுனனா? ஆம். தன் சீடனோடு யுத்தம் செய்யும் பாக்கியம் எத்தனை குருவிற்கு கிடைக்கும்? அது எனக்கு கிடைத்திருக்கிறது. எடு உன் வில்லை.
அர்ஜுனா, நீ எனக்கு நிகரானவன். எனவே நம் யுத்தம் இந்த உலகம் உள்ளவரை நீளும். உன் வீரத்தையும் அஸ்திர சஸ்திர ஞானத்தையும் கண்டு வியந்து போகிறேன். நான் அர்ஜுனனின் குரு என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். குருவே, நான் தங்களோடு யுத்தம் செய்ய நேரிடும் என்று கனவிலும் நினைத்ததில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இதில் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை. உன்னோடு யுத்தம் செய்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். இன்னும் கூறப்போனால், உன்னால் எனக்கு மரணம் நிகழ்ந்தால் அதை பெரும் பேராக கருதுவேன். பலே சகாதேவா, உன் தந்தை ஜராசந்தனின் வீரம் உன்னிடம் துல்லியமாக தெரிகிறது. இந்த கர்ணனிடம் யுத்தம் செய்ய துணிந்திருக்கிறாய் அல்லவா? உண்மையிலேயே நீ மாவீரன்தான். உன் வீரத்தை நான் மனமாற பாராட்டுகிறேன். முதலில் என் வில்லுக்கு பதில் சொல், பிறகு என்னை பாராட்டலாம். சகாதேவா, நான் ஆயுதம் இல்லாதவனோடு யுத்தம் செய்வதில்லை. ஓடிவிடு. என் வில்தானே உடைந்து விட்டது. என்னிடம் உன் தலையை கொய்யும் வாள் இருக்கிறது. வா. என்ன செய்ய? உன் விதி உன்னோடு விளையாடுகிறது. வா, வந்து உயிரை தந்துவிட்டு போ.
கர்ணா, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். கர்ணா, பரந்தாமன் என்று போற்றப்படும் கிருஷ்ணனே என்னிடம் 18 முறை தோற்று ஓடினான். எனக்கு நிகராக நின்று சமர் செய்யும் துணிச்சல் யாருக்குமே வந்ததில்லை. ஆனால் நீ மாவீரன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் கர்ணா, ஒப்புக்கொள்கிறேன். அந்த சுயம்வர மண்டபத்திலே உன் தந்தை என் வீரத்தை கண்டு என்னை மாவீரன் என்று பாராட்டினார். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். சாரதி, என் பெரிய பெரியப்பா தர்மரை சிறைப்பிடிக்க துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் உத்தரவிட்டிருக்கிறான். அதற்கு முன் நான் துரியோதனனின் புத்திரன் லக்மணனை சிறைப்பிடித்து நான் யார் என்று அவனுக்கு பாடம் புகட்டப் போகிறேன். லக்மணன் இருக்கும் இடத்திற்கு தேரை செலுத்து. உத்தரவு இளவரசே. அபிமன்யு, வேண்டாம், நில். இந்நிலையில் நீ லக்குவனை சிறைப்பிடிக்க செல்ல வேண்டாம். அது துரியோதனனின் கோபத்தை தூண்டும். தூண்டட்டுமே, அதனால் நமக்கு என்ன? அபிமன்யு, அவனை காப்பதற்காக துரோணர் உள்ளிட்டோர் அரணாக நிற்பார்கள். அவர்கள் பல யுத்த களம் கண்ட மாவீரர்கள். தயவு செய்து நான் கூறுவதை கேள். தாத்தா, யார் மாவீரன் யார் பாலகன் என்பது நான் லக்மனை சிறைப்பிடித்த பிறகு தெரிய வரும். என்னை தடுக்க வேண்டாம். சாரதி, அடே லக்மணா, உன் தந்தைக்கு எத்தனை தினவு இருந்தால் என் பெரியப்பாவை சிறைப்பிடிக்க உத்தரவிட்டிருப்பான். என்னிடம் யுத்தம் செய், நான் உன்னை சிறைப்பிடிக்கிறேன். யுத்தத்தின் முடிவில் தான் தெரியும் யார் யாரை சிறைப்பிடிப்பார்கள் என்று. வெட்டு பேச்சை நிறுத்திவிட்டு என்னுடன் யுத்தம் புரியவா. நான் ஜெயித்து காட்டுகிறேன். துரியோதனா, உனக்கு என்ன துணிச்சல், என்ன திமிர் இருந்தால் என் பெரியப்பாவை சிறைப்பிடிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பாய். இப்போது பார், உன் மகனை நான் சிறைப்பிடித்து விட்டேன். முடிந்தால் அவனை என்னிடமிருந்து மீட்டுக்கொள். சிறுவனே, வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு.
என் புத்திரனை விட்டுவிடு. பேசாதே, யுத்தம் செய்து மீட்டுச் செல். குருவே, அபிமன்யு என் மகனை சிறைபிடித்து சென்று கொண்டிருக்கிறான். உடனே அவனை மீட்டு வாருங்கள். அபிமன்யு, என் பாணத்திற்கு பதில் கூறிவிட்டு பிறகு நீ துரியோதனனின் புத்திரனை அழைத்துச் செல். என் தந்தையின் குருவான தங்களிடம் யுத்தம் செய்வது எமக்கு பெருமை. சஞ்சயா, துரியோதனன் மகன் லக்குவனனை மீட்டார்களா இல்லையா? லக்குமணனை அபிமன்யுவிடமிருந்து மீட்பதற்குள் பெரும் பாடாய் போய்விட்டது. துரோணர் மட்டும் இன்று யுத்த களத்தில் இல்லாமல் போயிருந்தால் ஒருவராலும் இளவரசரை அபிமன்யுவிடமிருந்து மீட்டிருக்க முடியாது. அபிமன்யு அர்ஜுனனின் புத்திரனாயிற்றே, அவனது ஆத்திரம் இல்லாமலா போகும்? நீ மேற்கொண்டு நடப்பதை கூறு. சஞ்சயா, மாலை நெருங்கிவிட்டது. இன்று யுத்த களத்தில் முடிவுதான் என்ன? அங்க தேசத்து மன்னன் கர்ணன் நூற்றுக்கணக்கான அரசர்களை கொன்று குவித்து விட்டான். யுத்தம் நிறைவுக்கு வந்தது. துரோணாச்சாரியார் தர்மனை சிறைபிடிக்க போட்ட திட்டம் தகர்ந்து போனது என்ற வகையில் பார்த்தால் கௌரவ சேனைக்கு பின்னடைவுதான். இதைத் தவிர கௌரவ சேனைக்கு இழப்பு என்று ஏதும் சொல்வதற்கில்லை.
வெட்கம், அவமானம். இதைவிட பெரிய அவமானம் இனி நேரப்போவதில்லை. துரியோதனா, யுத்தம் என்றால் சகலமும் சாத்தியமே. சற்று பொறுமையாக இரு. என்னால் இதற்கு மேல் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? ஆச்சாரியாரே, இத்தனை பேர் மலை போல் இருக்க ஒரு சிறுவன் என் புத்திரனை சிறைபிடித்து சென்று விட்டானே. அபிமன்யுவை சிறுவன் என்கிறாய் நீ. ஆனால் நீயே அவனிடம் போரிட்டு தோற்றதை மறந்துவிட்டாயா துரியோதனா? அவனிடம் தோற்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தாங்கள் தனுர்வேத வித்தகராயிற்றே, பரசுராமரின் சீடராயிற்றே. தாங்கள் தர்மனை சிறைபிடிக்க வேண்டியதுதானே? தங்கள் சொற்களை மறந்து போனீர்களா? உனக்கு எத்தனை முறை கூறுவது? நான் கிட்டத்தட்ட தர்மனை சிறைபிடித்து விட்டேன். ஆனால் அந்த அர்ஜுனன் குறுக்கே வந்துவிட்டான். அவனோடு யுத்தம் செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருந்தது. என்னிடம் அர்ஜுனனை நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கூறுவதை நான் செய்து முடிக்கிறேன். எனில் இதற்கு முடிவே கிடையாதா? அந்த அர்ஜுனனை சமாளிக்கவே முடியாதா? என் மகனுடைய வெற்றிக்காக நான் செய்த பானகம். அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பீமா, என்ன இது? கவலைப்படாதே, இது அண்ணன். அர்ஜுனனை சமாளிக்க ஒரு வழி உண்டு. கூறுங்கள் அரசே. தாங்கள் கூறும் வழி சிறப்பானதாகவே இருக்கும். அர்ஜுனனை பாண்டவர்களிடமிருந்து பிரித்து வெகு தூரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவன் நினைத்தாலும் திரும்பி வர முடியாத திக்கில் கொண்டு போய் அவனை நிறுத்த வேண்டும். அத்தருணத்தில் நாம் நினைத்ததை சாதிக்கலாம். சபாஷ், சரியான யோசனை. யார் அர்ஜுனனை பிரித்து தனியே அழைத்து செல்லும் வேலையை செய்வது? அதை நான் செய்கிறேன். உன் ஒருவனால் அர்ஜுனனை தூர திக்கிற்கு கொண்டு செல்ல முடியாது. யார்தான் அதை சாதிக்க முடியும்? என் மருமகன் அபிமன்யு தான் யார் என்பதை இன்று இந்த பாரத வருஷத்துக்கே காட்டிவிட்டான். அடடா, என்ன போர்த்திறன், என்ன ஒரு வீரம், என்ன நெஞ்சுரம்! ஒரு கணம் யுத்த களமே அபிமன்யுவைக் கண்டு திகைத்துத்தான் போனது. ஒரே நாளில் துரியோதனன், துரோணாச்சாரியார், லக்மணன் என சிறந்த வீரர்களோடு யுத்தம் செய்து அனைவரையும் நடுங்க வைத்திருக்கிறாய். அபிமன்யு, எங்கிருந்து வந்ததடா இந்த நெஞ்சுரம்? அம்மா, என் தந்தையிடமிருந்து. என் பெரியப்பாவை சிறைப்பிடிக்க சதி நடக்கிறது என்று கேள்விப்பட்ட பிறகு என்னால் எப்படியம்மா அமைதியாக இருக்க முடியும்? அதனால்தான் லக்மனை சிறைப்பிடித்தேன். ஆனாலும் உன் துணிச்சல் யாருக்கும் வராது. இல்லையென்றால் துரோணாச்சாரியரோடு சரிக்கு சரி நின்று யுத்தம் செய்திருப்பாயா? அபிமன்யு யார் என்பதை இன்று துரியோதனனும் உணர்ந்திருப்பான். உண்மைதான். அவன் அவமானத்தால் துடித்ததை நானே நேரில் கண்டேன். அர்ஜுனா, நீயும் உன் புத்திரனைப் போல் அருஞ்சாதனை செய்துவிட்டாய். இன்று நீ துரோணரோடு நடத்தியது அபாரமான யுத்தம். குருவை மிஞ்சிய சிஷ்யனானாய். எல்லாம் சரிதான். என்னை தாசி என்று அவையில் அழைத்த அந்த கர்ணன் இன்று களத்திற்கு வந்திருப்பானே, அவனை என்ன செய்தீர்கள்? கவலைப்படாதே துரியோதனா.
பாண்டவர்களிடம் இருந்து அர்ஜுனனை பிரிக்க வேண்டும், அவ்வளவுதானே? நாளை அர்ஜுனன் உடம்பிலிருந்து உயிரை பிரித்து விடுகிறேன். போதுமா துரியோதனா? என் தந்தை நரகாசுரனை கொன்ற கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாள் லட்சியம். ஆனால் அவன் போரிடாமல் பயந்து ஒதுங்கிவிட்டான். அதனால் அவன் பாதுகாப்பில் இருக்கும் அர்ஜுனனை கொல்வேன். அதனால் கோபமடையும் கிருஷ்ணன் தன் சபதத்தை மறந்து போரிட வருவான். அவனையும் கொல்வேன். அதன் மூலம் என் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வேன். அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற்றவன். அவனை உன்னால் கொல்ல முடியாது பகதத்தா. என்னால் முடியும். நான் கொல்கிறேன். நாளை யுத்தத்தில் அர்ஜுனனை நான் கொல்கிறேன். அது உன்னால் முடியாது. அர்ஜுனனின் மரணத்தை தன்னுடைய அவமானமாக கருதுகிறார் போலும் குலகுரு துரோணாச்சாரியார் அவர்கள். ஏனென்றால் அர்ஜுனன் அவரது பிரியத்திற்குரிய சீடன் அல்லவா? இப்பொழுதைய தேவை அர்ஜுனனின் மரணம் அல்ல, தனிமை. அதை பற்றி பேசுவது மட்டுமே நமக்கு நன்மையை தரும். சொல்லுங்கள், என் கேள்விக்கு என்ன பதில்? கர்ணன் 11ஆம் நாள் போரில் தான் வந்திருக்கிறான். அதற்குள் அவனை கொல்ல வேண்டும் என்றால் எப்படி திரௌபதி? அந்த கர்ணன் இருக்கும் திசை நோக்கி தேரை செலுத்து என்ற கிருஷ்ணனிடம் எத்தனையோ முறை மன்றாடினேன். ஆனால் கிருஷ்ணன் அதை செய்ய மறுத்துவிட்டான். கிருஷ்ணா, ஏன் அப்படி செய்தாய்? நானா மறுத்தேன்? போகும் வழியில் பலர் மறித்து உன்னை யுத்தத்திற்கு அழைத்தார்கள். நீதான் தாமதித்தாய். எனக்கென்னவோ நீ வேண்டுமென்றே கர்ணன் இருக்கும் திசை நோக்கி தேரை செலுத்த மறுத்தாய் என்றுதான் தோன்றுகிறது. அது உன் கற்பனை. கர்ணனை தேடிச் செல்லும் வழியில் தர்மனை சிறைபிடித்ததாக செய்தி வந்தது. நீ அதை லட்சியம் செய்யாமல் கர்ணனை தேடிச் சென்றிருக்கலாமே. எதற்காக துரோணரை தேடிச் சென்று அவருடன் யுத்தம் புரிந்தாய்? உனக்கு கர்ணனை கொல்வது முக்கியமா? இல்லை, உன் அண்ணன் தர்மனை காப்பது முக்கியமா? இது என்ன கேள்வி? எனக்கு என் அண்ணன் தர்மன்தான் முக்கியம். கேட்டாயா திரௌபதி? யுத்தம் என்பது நம் தனிப்பட்ட வஞ்சத்தை தீர்ப்பதற்காக அல்ல, வெற்றி அடைவதற்கு. யுத்தத்தின் லட்சியம் வெற்றி அடைவது ஒன்றே. வெற்றி அடையும் போது அந்த வெற்றியை கொண்டாட அனைவரும் இருக்க வேண்டும். முதலில் இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணா, எங்களுக்கு நீயே துணை. நீ காட்டும் பாதையில் நாங்கள் இதுவரை நடந்து வந்தோம். இனியும் நடக்க விரும்புகிறோம். நீ வழிகாட்டு, நாங்கள் பின்தொடர்கிறோம். பொய்யன், திருடன் என்று வேண்டிய அளவு குற்றம் சாட்டிவிட்டு இறுதியில் இப்படி ஒன்றை கூறிவிடுங்கள். அதை நான் செய்து முடிக்கிறேன். சுசர்மா, இது உன்னால் முடியுமா? அது என்னால் நிச்சயம் முடியும். காரணம், என்னிடம் எதிரிகளை அழிக்க தன்னையே அழித்துக் கொள்ளும் தற்கொலைப்படை வீரர்களான சமசப்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதிரிகளை பிரித்தாள்வதில் வல்லவர்கள். எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பி வெகு தூரம் அழைத்துச் செல்வதில் நிபுணர்கள். அவர்கள் நிச்சயம் அர்ஜுனனை யுத்த களத்திலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்று விடுவார்கள். சபாஷ், அருமையான யோசனை இது. இளவரசே, தாங்களிடம் நற்பெயர் வாங்குவதற்காக நான் இதை கூறவில்லை. ஒருவேளை இந்த யுத்தத்தில் நானோ என் படை வீரர்களோ முற்றிலுமாக அழிந்து போகலாம். நான் இந்த செயலை செய்வதற்கு தாங்கள் கைமாறாக எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சொல். விராட தேசத்தை வெல்ல வேண்டும் என்பதே என் கனவு, லட்சியம்.
ஆனால் நான் முதன்முறை போர் தொடுத்த போது கீச்சகன் அதை தடுத்து விட்டான். இரண்டாம் முறை போர் தொடுத்த போது அர்ஜுனன் மிருகநிலையாக வந்து அதை முறியடித்து விட்டான். ஆகவேதான் நான் அர்ஜுனனை அழிக்க நினைக்கிறேன். குருச்சேத்திர யுத்தத்தில் தாங்கள் வென்ற பிறகு விராட தேசத்தை எனக்கு பரிசாக அளிக்க வேண்டும். செய்வீர்களா? இவ்வளவுதானே? இப்போதே விராட தேசம் உன்னுடையது என்று எண்ணிக்கொள். அப்படியெனில் நான் நாளை அர்ஜுனனை யுத்த களத்திலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்று விடுவேன். இது உறுதி. குருவே, தாங்கள் கூறியது போல் நாளை யுத்த களத்தில் உங்களுக்கு இடையூறாக அர்ஜுனன் இருக்க மாட்டான். நாளை ஏனும் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தர்மனை சிறைபிடித்து வாருங்கள். நிச்சயம் சிறைபிடிக்கிறேன். இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். நமது உயிரை கொடுத்தேனும் அர்ஜுனனின் உயிரை பழி வாங்குவோம். செய்வோம் அல்லது செத்து மடிவோம். இளவரசே, நாம் திட்டமிட்டபடி இன்று அர்ஜுனனை யுத்த களத்திலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்று விடுவோம். இது சத்தியம். பலே பலே, உங்கள் காரியம் வெற்றி பெற என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த காரியத்தை மட்டும் வெற்றிகரமாக முடித்துவிட்டால் உனக்கே விராட தேசம். குருவே, உங்களோடு இன்று அர்ஜுனன் யுத்தம் செய்ய வரமாட்டான். ஆகவே நீங்கள் தர்மனை சிறைபிடித்து வர வேண்டும். கண்டிப்பாக சிறைபிடித்து வருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? கூறுங்கள். எக்காரணம் கொண்டும் நீ தர்மனை கொன்றுவிடக் கூடாது.